ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்திருந்தேன். நான் எப்படி செய்திருந்தேன்ன்றது தான் இந்த வீடியோ. நான் இது முட்டையில் மட்டும் செய்த ஃப்ரைட் ரைஸ். இதுக்குள்ளேயே இறால் பொரித்து இறைச்சியும் பொரித்து போட்டால் நார்மலான ஃப்ரைட் ரைஸ் தான். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பாசுமதி ரைஸ் வேணும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுக்க வேணும் அவிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் கருவாப்பட்டையும் போட்டு, இறைச்சி சரக்கு பவுடரும் போட்டு, மஞ்சளும் போட்டு, கொஞ்சம் நெய்யும் போட்டு, அதோட உப்பும் சேர்த்து வடிவாக கலக்க வேணும். வடிவாக கலந்துட்டு இதை ரைஸ் குக்கரில் போட்டு அவிச்செடுக்க வேணும். சரியான தண்ணி அளவெடுத்தால் சோறு சரியான பதத்துக்கு வரும். ஓகே, அது ஒரு பக்கம் ஆவிய நான் இனி மரக்கறி வெட்டி தாளிக்க போகிறேன். அதுக்கு நான் 1 கேரட்டும் 3 வெங்காயமும் லீக்ஸும் ஒரு சின்ன துண்டு கோவாவும் பச்சை மிளகாய் ஒரு 4-5 உள்ளிப்பல் மற்ற கருவேப்பிலை இவ்வளவு எடுத்துருக்கிறேன். அதோட மெயின் முட்டை தான். இதில் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னா முட்டை தான் கூட போடுறது. 6 முட்டை எடுத்து அதை வடிவை அடிச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகு பவுடரும் போட்டு உப்பும் போட்டு வடிவை கலந்துட்டு அதை நல்ல வடிவை சுண்டி வறுத்தெடுக்க வேணும். இதுதான் அந்த வறுத்தெடுத்த முட்டை. இது ஒரு பக்கம் இருக்க நான் தாளிச்செடுக்க போகிறேன் மரக்கறி எல்லாம். முதல் எண்ணெயை விட்டு பெருஞ்சீரகம் கடுகு உள்ளியை போட்டு தாளிச்சிட்டு, பிறகு பச்சை மிளகாயம் போட்டு தாளிச்சிட்டு, பிறகு வெங்காயமும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர பிறகு தான் மரக்கறி போட வேணும். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூவினான் வேலைக்கு வதங்குறதுக்காக. அது கொஞ்சம் வதங்கி வர கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சம் கட்டை சித்தல் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் வாசமாயும் அதோட நல்ல காரமாயும் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கிறேன். விருப்பம் இல்லாதவை அதை தவிர்த்து கொள்ளலாம். பிறகு அந்த கேரட்டும் லீக்ஸும் கோவாவும் வெட்டி வச்சுருக்கிறேன். லீக்ஸ் இலப்பக்கம்தான் எடுக்க வேணும். இந்த மரக்கறியில் ஒவ்வொண்டா போட்டு அதோட அதுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு சேர்த்து வதக்க வேணும். வாசத்துக்காக நெய் சேர்த்து கிளறிட்டு மூடியால் மூடி இருக்கிறேன். 1 நிமிஷத்தால் எடுத்து கிளறி விட்டுட்டு, இந்த மரக்கறி ஒரு 3/4 பருவத்துக்கு வேகினா காணும். ஃபுல்லாக வதங்கணுமென்ற தேவையில்லை. இப்போ இந்த மரக்கறி தாளித்து முடிச்சாச்சு. இனி நான் ரைஸோட கலக்க போகிறேன். பாசுமதி ரைஸ் நல்ல பதமாக அவிஞ்சு வந்துட்டு நான் சூட்டோடையே வேறு சட்டியில் மாற்றிட்டேன். இதுக்குள்ளே அந்த தாளித்த மரக்கறி கலவையை வறுத்து வச்ச முட்டையை கலக்க போகிறேன். இதுக்கு உப்பு காணாதுன்னு சொன்னால் பார்த்து தேவையாண்டா போட்டுக்கொள்ளலாம். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கறியோடையும் சாப்பிடலாம், தனியாகவும் சாப்பிடலாம். தனியாக சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பமாக இருந்தால். இது உரைப்புன்றதால் நாங்கள் சாப்பிட ஓகே. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கலாம், நாங்கள் இந்த சாப்பாடு செய்யக்க அவைக்கு எப்படி கொடுக்கலாம்னு பார்ப்போம். இதில் சொசிஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதை சட்டியில் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு போட்டு எடுத்துட்டு அதோட வறுத்த முட்டையும் இருக்குது, அவிச்ச சோறும் இருக்குது. எல்லாம் அந்த முட்டையும் சொசிஸும் சோறும் கலந்து சின்னாக்களுக்கு கொடுக்க போகிறேன். எப்படின்னு பாருங்க. இதுதான் சின்னாக்கள உரைப்பில்லாத சாப்பாடு. நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பார்க்கலாம். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய்.